நாளுக்கு நாள் கோல்டுடைய மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கு. லாஸ்ட் வீக் கோல்ட் அதோட ஆல் டைம் ஹைய டச் பண்ணிடுச்சு. இதுக்கு மல்டிபிள் ரீசன்ஸ் காரணமா இருக்கும். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை, யுஎஸோட ஃபெட் ரேட் கட் இவ்வளோ இருந்தும் இந்தியா போன மாசம் மட்டும் 45,000க்கான கோல்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. இதுல இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இந்தியா, சீனா மட்டுமே டோட்டல் கன்சம்ப்ஷன்ல 50% அவங்க தான் ஆக்குபை பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் மந்த் இந்தியா 45,000 கோல்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்குல. இதுல ஒரு 5% கோல்ட் ETF மூலியம் வந்திருக்கு. அதாவது 2,200 கோடி. இப்போ மக்களுக்கு இந்த டிஜிட்டல் கோல்ட் பத்தியான அவேர்னஸ் அதிகமாவே இருக்கு. இந்த வீடியோல கோல்ட் பீஸ்க்கும் கோல்ட் ETFக்கும் உள்ள டிஃபரன்ஸை பார்க்கலாமா? 2007 காலகட்டத்தில் இந்த பெஞ்ச்மார்க் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஃபர்ஸ்ட் கோல்ட் ETF லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் 2011 அந்த கம்பெனியை கோல்ட்மேன் சாக்ஸ் வாங்குறாங்க. 2015 காலகட்டத்தில் இந்த ETF பிசினஸ் மட்டும் கோல்ட்மேன் சாக்ஸ் கிட்ட இருந்து ரிலையன்ஸ் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸும் நிப்பானும் மெர்ஜ் பண்ணி இப்போ நீங்க பாக்குற நிப்பான் கோல்ட் பீஸ் இவ்வளவு பெரிய ஹிஸ்டரியை அது ஹோல்ட் பண்ணிருக்கு. இப்போ என்கிட்ட நிப்பான் இந்தியா ETF கோல்ட் பீஸ் வச்சிருக்கேன். இது 91.29ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா 0.8. இன்னொரு ஸ்கிரீன்ல எல்லா கோல்ட் ETF ஃபண்டும் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல டாப்பா இருக்கிறது நிப்பான் கோல்ட் ETF. ஏன்னா இது ரொம்ப பாப்புலரா பேசப்படக்கூடிய பீஸ். அதுவும் இல்லாம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோல்ட் ETF ஃபண்ட். இதனுடைய டோட்டல் அசெட் பாத்தீங்கன்னா 26,000 கோடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா, எல்லா கோல்ட் ETF ஃபண்டையும் லிஸ்ட் பண்ணி அதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ செக் பண்ண போறோம். இந்த லிஸ்ட்ல எல்லா கோல்ட் ETF ஃபண்டும் இல்ல, ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ETF மட்டும் நான் லிஸ்ட் பண்ணிருக்கேன். இருக்கிற ஃபண்ட்லயே இந்த மீடியா அசெட்ஸ் தான் கம்மியான எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. அதுக்கப்புறம் ஐடிபி. இருக்கிறதுலயே எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அதிகமா இருக்கிறது நிப்பான் இந்தியா மட்டும்தான். ஆனா அதான் ரொம்ப பாப்புலரா இருக்கக்கூடிய ஃபண்டும் கூட. இப்போ ஒரு சின்ன கம்பாரிசன் பார்க்கலாமா, வேல்யூல எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. இப்போ நான் நிப்பான் இந்தியால 30 லட்சம் இன்வெஸ்ட் பண்றேன். 30 லட்சத்துல 0.8%, அதாவது அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மட்டுமே 24,000. இது ஒரு வருஷத்துக்கு. இதே நான் 10 வருஷம் இதை நான் ஹோல்ட் பண்ணேன்னா 2,40,000. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் கொடுக்குதுன்னு பாத்தீங்களா? ஸோ இதே கால்குலேஷன் இந்த மீடியா அசெட்டுக்கும் போடுறேன். காப்பி பேஸ்ட். ஸோ நான் 10 வருஷம் அதில் ஸ்டே இன்வெஸ்டடா இருந்தா எனக்கான டிஃபரன்ஸ் 1,40,000. ஸோ இந்த நிப்பானுக்கும் மீடியாஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் 0.46%. இந்த 0.46% எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் ஏற்படுது பாத்தீங்களா? சோ இங்க கோல்ட் பீஸ்க்கும் கோல்ட் ETF-க்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ மட்டும்தான். சோ எங்க எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ கம்மியா இருக்கோ அங்க இன்வெஸ்ட் பண்ணி பெனிஃபிட் ஆகுங்க. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much. Bye bye.